ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஸ்டடி வித் ஜெருஷா. டுடே நம்ம பார்க்க போகிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து டிஎன்பிஎஸ்சி, பிஹெச்டிஆர்பி, யூஜிடிஆர்பி இது எல்லாத்துலேயுமே இதை எழுதினா தான் அடுத்த பேப்பர் நம்மளால் குவாலிஃபை ஆகவே முடியும். ஓகேங்களா? இதில் நமக்கு வந்துட்டு எத்தனை கொஸ்டின்ஸ் இதில் கேட்பாங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இந்த 30 கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை மார்க்னா 50 மார்க்ஸ். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் வந்து 30 கேட்பாங்க. அதோட மார்க்ஸ் வந்து நமக்கு 50 மார்க்ஸ்க்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அலாட் பண்ணியிருக்காங்கிறத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு டியூரேஷன், இது வந்து 30 மினிட்ஸ் நடக்கும். இப்போ வந்து எக்ஸாம் வந்து 3 ஹார்ஸ் அப்படின்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒரு அரை மணி நேரம், மொத்தம் நீங்கள் 3.5 மணி நேரம் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த 50 மார்க்கில் நீங்கள் 20 மார்க் எடுத்தாலே நீங்கள் இந்த எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிடுவீங்க. நீங்கள் இதில் குவாலிஃபை ஆகும்போது தான் நீங்கள் அடுத்து மேஜர் பேப்பர் எழுதுவீங்க பார்த்தீங்களா, அந்த பேப்பரை திருத்துவாங்க. இப்போ நாங்கள் ரீசெண்டாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதியிருந்தோம் மேக்ஸ்க்கு. நான் என்னோடய மேஜர் மேக்ஸு. பிஜிடிஆர்பி நார்மலாக எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வரும். ஓகேவா? நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலுமே இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துட்டு காமன் கொஸ்டின் தான். அப்படி வரப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒரு 20 மார்க்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா என்னோடய பேப்பர் வந்துட்டு அடுத்த இதுக்கு வேலிட் ஆகும். இப்போ என்னோடய பேப்பர் வேலிட் ஆயிடுது. இப்போ நான் 20 மார்க்ஸ் எடுத்துடுறேன் பிஜிடிஆர்பி எக்ஸாமில். அடுத்து என்னோட பேப்பர் வேலிட் ஆனால் தான் என்னோடய மேஜர் பேப்பரை திருத்துவாங்க. அதாவது மேஜருக்கு வந்துட்டு நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம வந்து சர்க்கிள் பண்ணியிருப்போம்ல, அதை வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அலோகேட் பண்ணுவாங்க எவ்வளோ மார்க்ஸ் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ நான் இதில் 20 மார்க்ஸ் எடுத்துட்டேன்னா எனக்கு மேஜர் பேப்பர் வந்துட்டு வேல்யூ பண்ணுவாங்க. அதை வேல்யூ பண்ணால் தான் நமக்கு டோட்டல் மார்க் வரும். இன்கேஸ் நான் இதில் வந்துட்டு 19 மார்க்ஸ் தான் எடுத்திருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளோட மேஜர் பேப்பர் திருத்தவே மாட்டாங்க. உங்களோட ரிசல்ட் நமக்கு வரப்போ உங்களோட பேப்பர் நாட் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்படி நாட் குவாலிஃபைடுன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ரிசல்ட் பார்க்க முடியாது, எவ்வளோ மார்க்ஸ்ன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. இன்கேஸ் நீங்கள் மேஜர் மட்டும் நல்லா படிச்சுட்டு போயிடுறீங்க, அதை மட்டும் நல்லா எழுதிடுறீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதிடுறீங்க. ஆனால் உங்களால் அந்த மேஜர் பேப்பரில் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, எழுதினாலும் உங்களுக்கு மார்க்ஸ் வராது. ஏன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிருந்துருக்கணும். அதனால இதையும் தமிழையுமே கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 30 கொஷின் கேட்பாங்க. டோட்டலாக 50 மார்க்ஸு, 30 மினிட்ஸ் இதோட டியூரேஷன். நெக்ஸ்ட்டு இதுக்கு குவாலிஃபை மார்க் 20 மார்க்ஸ். இதை எப்படி அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 30 கொஷினுக்கு எப்படி 50 மார்க்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேட்குற 20 கொஷின், இப்போ 30 கொஷின் இருக்குன்னா ஃபஸ்ட்டு கேட்குற 20 கொஷினுக்கு வந்துட்டு 2 மார்க்ஸ் அப்படின்னு அலாட் பண்ணியிருக்காங்க. 2 மார்க்ஸ் அப்படின்னு அலாகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேட்குற 10 கொஷினுக்கு 1 மார்க் அலாகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் இந்த ஒரு 20 கொஷின் நீங்கள் கரெக்டாக போட்டாலே உங்களோட பேப்பர் குவாலிஃபை ஆகிடும். சரியா? இப்போ இந்த 20 கொஷின் வந்துட்டு அதாவது இப்போ வந்து 20 கொஷின் இருக்கா, இந்த 20 கொஷினை நீங்கள் பண்ணி படித்தாலே உங்களுக்கு மார்க் வந்துடும். 20 மார்க்ஸ் எடுத்தாலும் நீங்கள் பாஸ். அப்போ 20 கொஷினா 2 மார்க்னால் இப்படி நீங்கள் 50க்கு 40 வந்துடலாம். சரியா? இந்த 10 கொஷின் நீங்கள் அட்டனே பண்ணலைன்னா கூட இந்த 20 கொஷின் அட்டன் பண்ணாலுமே உங்களுக்கு 40 மார்க் வந்து உங்களோட பேப்பர் குவாலிஃபைட் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு 20 மார்க் எடுத்தாலே போதும். அப்போ எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்துட்டு இதில் வந்து அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு பாருங்கள். ஆனால் ஈஸியாக நமக்கு கொஷின் வராது. மேக்ஸிமம் நமக்கு நான் வந்து என்னென்னலாம் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மார்க் வந்திருக்குங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கிராமரில் வந்துட்டு பாருங்கள், கிராமர் கேட்டிருந்தாங்க. நான் வந்து எல்லா கொஷின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசனாக நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர், நெக்ஸ்ட் வந்துட்டு பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பர், லாஸ்ட் இயர் யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி எல்லாத்தோடதுலேயுமே நம்ம எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நடந்திருக்கும்ல, அதில் எல்லாத்துலேயுமே நான் வந்து கம்பேர் பண்ணதில் கிராமர் பார்ட்டு தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. இப்போ 30 கொஸ்டின் நமக்கு கொடுத்துருக்காங்களா, 30 கொஸ்டினில் மேக்ஸிமம் 15 ஆர் 18 கொஸ்டின் வந்து கிராமர் பார்ட்டு தான். ஓகேவா? கிராமர் பேசிக்கு எல்லாமே கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு அதிகமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த சொல் இலக்கியம், அந்த மாதிரி இலக்கியம், அடுத்து வந்து விடை,
வினா விடைன்னு இருக்கும்ல, அறிவினா, அறியா வினா, தெரிவினா, அந்த மாதிரி வினா விடை இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்துட்டு நிறைய கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கிராமர்லயே நமக்கு வந்து 15 ஆர் 18 கொஷின் வந்துடுது. ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிறதுலாம் நமக்கு வந்து இந்த செய்யுள், மீனிங்ஸ், ஒக்காபுலரிலாம் இருக்குல்ல, அந்த ஒக்காபுலரிலாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேயே மேக்ஸிமம் வந்துட்டு 2 மார்க்ஸ் வந்துடுது. கலைச்சொல் கலைச்சொல் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு நான் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இது அப்படியே இதை எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்துட்டு கிராமர் பார்ட்டுக்கு நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. ஓகேவா? கிராமரை நீங்கள் நல்லா இது பண்ணிக்கோங்க. இது நீங்கள் படித்தாலும் நீங்கள் குரூப் 4 அட்டென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கூட ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். அதாவது குரூப் 4 குரூப் 2 அது அவங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிராமர் பார்ட்டை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எப்போதுமே இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செய்யுளில் வந்துட்டு நீங்கள் ஆத்தர் நேமு, அந்த லைன்ஸ் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை அப்படியே பேசுகிறத நான் கேட்டுக்கிட்டே நீங்கள் இதெல்லாம் எழுதிடுங்க. ஓகேவா? இது மாதிரி கிராமர், ஒக்காபுலரி இதெல்லாம் இந்த கொஷின் வரும். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணும் போது தான் உங்களுக்கு என்ன ஆகும்? தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் கிளியர் பண்ணும் போது தான் நீங்கள் அடுத்த பேப்பர் வேலிட் ஆவீங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த நம்ம புக்கில் வந்துட்டு எந்த புக் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் எந்த புக்கும் தேவையில்லை. நம்மளோட சமச்சீர் புக்கான 10th புக்கை மட்டுமே நீங்கள் வந்து படித்தா போதும். ஓகேவா? இதில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. அது மாதிரி புக் பேக் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் கொஷின்ஸ்னு இருக்கும். இந்த பாக்ஸ் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? கெடுதல் கெடு, கேடு, சுடுதல் சுடு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் கொஷின்னு, எடுத்துக்காட்டுன்னெலாம் இருக்கும். பாருங்கள், எடுத்துக்காட்டுன்னெலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி எடுத்துக்காட்டு, பாக்ஸ் கொஷின், புக் பேக் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னும் பாருங்கள், இந்த மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு கலைச்சொல் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து அடுத்த யூனிட் இப்போ இயல் 2 ஸ்டார்ட் ஆகுதா, அந்த இயல் 2 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பேஜ்லேயே உங்களுக்கு கலைச்சொல், ஒவ்வொரு யூனிட்டோட கலைச்சொல், அதாவது இது வந்து யூனிட் 1ஓட கலைச்சொல், ஒவ்வொரு யூனிட்டும் கலைச்சொல் கொடுத்துருப்பாங்க. இந்த கலைச்சொல் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மேக்ஸிமம் 5 வந்துட்டு குரூப் 2 அந்த மாதிரிலாம் கேட்கலாம். எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஒரு 2 மேக்ஸிமம் கேட்பாங்க. அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க, கலைச்சொல். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் ஒவ்வொரு யூனிட்லேயும். இப்போ ஒரு யூனிட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த யூனிட்டில் ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துருங்க. இந்த மாதிரி இலக்கண குறிப்பு, பகுப்பத உறுப்பிலக்கணம்லாம் லாஸ்ட்டில் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் கொஷின்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நான் 10th புக்கில் தான் சொல்கிறேன். நீங்கள் 10th புக்கை மட்டும் பார்த்தாலே நீங்கள் வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கிளியர் பண்ணிடலாம். அது மாதிரி இந்த மாதிரி இந்த மேட்ச்சை தூக்கி அப்படியே உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டுருவாங்க. இது கேட்டிருந்தாங்க. இது மாதிரியெல்லாம் நிறைய ஈஸியானது கேட்பாங்க. நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அது மாதிரி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஒரு கலைச்சொல். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கலாம். நீங்கள் 10th உள்ள எல்லா கலைச்சொல்லும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு யூனிட் பண்ணிட்டு இருக்கிற கலைச்சொல், புக் பேக், அது மாதிரி இந்த திருக்குறள் எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் 10th புக்கை மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் 6th நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 6th 10th வரைக்கும் படிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் மேஜரையும் படிச்சுட்டு 6th 10th புக் படிக்கிறது பெரிய விஷயம். இதே நீங்கள் 10th மட்டும் படிக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். நமக்கு வந்துட்டு நார்மலாக 10th புக் ஃபுல்லாக படிக்கணும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும்? ஆஹா, இவ்வளோது படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 6th 10th படிக்கிறதுக்கு நம்ம இதை படிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த 10th புக்கை மட்டும் படித்தா போதுங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி உங்களையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அது மாதிரி லாஸ்ட்டில் கேட்குற இந்த மாதிரி லாஸ்ட்டில் புக் பேக்கில் இருக்கிற இந்த
லாஸ்ட்ல இருக்கிற குறள்லையுமே கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு சும்மா எப்படி சொல்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டா கூட உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இது மாதிரி கலைச்சொல் எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து நம்ம டெய்லியும் வந்து நம்ம சேனலில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் யூஜிடிஆர்பிக்கும் ஃப்ரீ கிளாஸஸ் அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போக முடியாமல் இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நான் வந்துட்டு ஃப்ரீயாக கிளாஸ் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் ஒவ்வொரு நாளுமே நம்மளோட சேனலில் வீடியோஸ் வரும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் யூஜிடிஆர்பிக்கும். ஸோ வந்துட்டு இந்த ஃப்ரீ கிளாஸஸை வந்துட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் கிளியர் பண்ணி யூஜிடிஆர்பிக்கோ இல்லை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்டில் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டைம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன், கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.